ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வ்ளாக்ஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மைசூர் தான் போக போறோம். இப்போ மைசூர் வந்து ஒரு 3 days ட்ரிப்பு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில ஒரு 7 o'clock இருக்கும் கிளம்புறதுக்கு. ஹைவேல அப்படியே நான் பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருந்தேன். நடுவில் வந்து சரி டீ பிரேக் எடுக்கலாமேன்னு சரவணா பவன் டீ ஷாப்புக்கு தான் வந்தேன். அங்க வந்து ஒரு கேண்டி ஷாப் மாதிரி சின்ன ஷாப் இருந்துச்சு. சரி டாய்ஸ் மாதிரி ஏதாச்சும் கேண்டியோட ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு ஒரு கேண்டி பிடிச்சிருந்துச்சுன்னு அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. அதான் நான் இப்ப கார்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல வந்து ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. நான் வந்து நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வந்து வாங்குவேன். ஆனா அவங்க வந்து சாஃப்ட் டாய்ஸ் வந்து என்னோட ஜிராஃபி இல்ல. சரி அங்க போய் ஜிராஃபி வாங்கலாமேன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. இங்க சேலம் டு மைசூர் வந்து ஒரு 200 kilometers டிராவல். கொஞ்சம் லாங் டிராவல் தான். அதனால நான் ஹைவேல வந்து கொஞ்சம் ஜாலியா படம் பார்த்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் நானு. எனக்கு வந்து செம்மையா பசி எடுத்துச்சு. சரி ஒசூர்லயே எங்கேயாச்சும் சாப்பிடலாமேன்னு கூகுள் மேப்ல பார்த்தா அஞ்சப்பர் ஹோட்டல் இருந்துச்சு. சரி அங்க போய் ட்ரை பண்ணலாமேன்னு போயிட்டு இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கு, நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு, வெஜ் மீல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா பிரியாணி இருக்கு. சரி பிரியாணி ஆர்டர் பண்ணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே சாப்பிட்டு இருக்கேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ஆம்பியன் சூப்பரா இருந்துச்சு, அவங்களோட கவனிப்பும் நல்லா இருந்துச்சு. சரி அங்க சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த டுவர்ட்ஸ் டு மைசூர் தான் போறேன். ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. போற வழி எல்லாமே கிரீனிஷா இருந்துச்சு, ட்ரீ எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுவும் போற வழி எல்லாமே ஹைவே வந்து சூப்பரா இருந்துச்சு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு ஹைட்டா. டக்குன்னு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நானு. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. போற வழி எல்லாமே நிறைய டோல்கேட்ஸா இருந்துச்சு. அந்த டோல்கேட்டை தாண்டினோன்னு பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி செம்ம கிரீனிஷா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மைசூர் வந்து ரீச் ஆயாச்சு. நாங்க ஏற்கனவே ரூம் புக் பண்ணனால ஈஸியா இருந்துச்சு போறதுக்கு. மைசூர் வந்து ரீச் ஆகிறதுக்கே ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம தங்க போற ஹோட்டலு. இப்ப செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் லக்கேஜ் எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். உள்ளார ரூம் வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்துச்சு. பெட்டும் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஒரு 7 o'clock இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு பிளேஸ்க்கு போறோம். நான் வந்து எவ்வளவோ ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன், நிறைய கண்ட்ரிஸ் ரெஸ்டாரண்ட் கூட போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நான் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு இருக்கேன். இங்க ரூம்ல இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 kilometers தான் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. சரி கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே நான் உள்ளார போயிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன ரெஸ்டாரண்ட்னு சொல்ல. என்ன ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு கேவ் தீம் ரெஸ்டாரண்ட். உள்ளார வந்து நிறைய ஃபாரஸ்ட் தீம்ல ஒரு கேவ் தீம்ல இருக்கும். இப்ப வாங்க போய் பார்க்கலாம். ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. லிஃப்ட்ல வந்து மேல வந்தோன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸே கேவ் ரெஸ்டாரண்ட் மாதிரி அப்படி இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஆறப்பவே நிறைய கேவுக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படியே செஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். நாங்க ஏற்கனவே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். நான் இப்ப வந்து உள்ளார என்டர் ஆயிட்டேன். நீங்க உள்ளார பாத்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு. ஃபாரஸ்ட் குள்ளார கேவ் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுவும் இல்லாம சீட்ஸ் எல்லாமே டைகர் தோல் மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம பிளேட்டும் டிசைன்லாம் ஃபாரஸ்ட் தீம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம வெயிட்டர்ஸும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம டேபிள்ல வந்து உட்காந்தாச்சு. நீங்களே பின்னாடி என்னோட பேக்ரவுண்ட்ல பாப்பீங்க. எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாம பின்னாடி வந்து கேவ் தீம் வந்து செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க பாத்துட்டு இருப்பீங்க மெனு கார்டு கூட ஃபாரஸ்ட் டீம்ல தான் இருந்துச்சு. நான் வந்து இப்பதான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சாப்பிடலாம்னு. நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க பிளேட்ஸ் கூட டைகர் தீம்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம டிஷ்யூ பேப்பர் கூட கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட் தீம் மாதிரி. சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆம்பியன்ஸ்க்காக மட்டும் வர வேணாம். இங்க வந்து ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி ஃபுட்லாம் இங்க இருந்துச்சு. நிறைய கண்ட்ரி ஃபுட்லாம் நாங்க
சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்களே பின்னாடி பாத்துட்டு இருப்பீங்க, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்க வருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்க வந்து நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட் இருக்கும். நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேவ் ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் இங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். செம்மையா என்ஜாய் பண்ணேன். நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இப்ப நான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்து மைசூர் வந்து நைட் டைம்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நாங்க வந்து காலையில தான் மைசூர் பேலஸ் வந்து பார்க்க போறோம். ஆனா நைட் வந்து மைசூர் பேலஸ் வந்து லைட்டிங் செட்டப்போட பாக்குறதுக்கு சூப்பரா அழகா இருக்கும். அதான் இப்ப நாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து நைட்டு மைசூர் பேலஸ் பாக்குறதுக்காக நாங்க வந்துட்டோம். நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க எப்படி அழகா இருக்குன்னு லைட்டிங் செட்டப்போட. நான் கொஞ்ச நேரம் வந்து மைசூர் பேலஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் லைட்டிங் செட்டப்போட. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல வந்து நிறைய பேர் ஹார்ஸ் ரைடு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் கேட்டாங்க ஹார்ஸ் ரைடு வரீங்களான்னு. சரி எப்படி எவ்வளோ ஆகும் அப்படிலாம் விசாரிச்சுட்டு நான் இப்ப ஹார்ஸ் ரைடு தான் போறேன். இப்ப நம்ம வந்து நைட் வந்து ஹார்ஸ் ரைட்ல வந்து மைசூர் பேலஸ் எப்படி இருக்குன்னு நாங்க போறோம். இப்ப அந்த குதிரை வண்டியும் செம்ம லைட்டிங் செட்டப்போட இருந்துச்சு. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன். நானே ஹார்ஸ் ரைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சிட்டிக்குள்ளார அப்படியே ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சிட்டியே ஒரு வைபா இருந்துச்சு லைட்டிங் செட்டப்போட. ஒரு மைசூர் பேலஸ் வந்து ஒரு எல்லா கேட்டும் கவர் பண்ணிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து விட்டுருவாங்க. நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க. சிட்டிக்குள்ள நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். சிட்டியே ஒரு வைபா இருந்துச்சு பாக்குறதுக்கு லைட்டிங் செட்டப்போட. சூப்பரா இருந்துச்சு. நாங்க இப்ப ஹார்ஸ் ரைட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இப்ப கிளம்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு ஹார்ஸ் ரைடு. இப்ப நாங்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போற வழி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு வைபா லைட்டிங் செட்டப்போட. ஆனா ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு. நானு நல்லா தூங்கிட்டு நான் வந்து காலையில வந்து நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அந்த பிளேஸ்லாம் நீங்க என்னென்னு பார்க்கணும்னா அஜீஸ் vlogstar ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன வழக்கமா சொல்றதுதான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.